மனைவியுடன் தான் நான் வாழ்ந்து வருகிறேன். மனுஷன் விஜய் அவர்களை தாக்குகிறார்களாமா. நான் இரட்டை அர்த்தத்திலலாம் பேச மாட்டேன்னு சொன்னவர் தான் இன்றைக்கி அந்த வார்த்தையும் சொல்கிறார். நான் மனைவியுடன் தான் வாழ்ந்து வருகிறேன். ஓகே, நாங்கள் வேறு யார் கூடயாவது வாழ்ந்து வருகிறீர்கள் அப்படின்னு சொன்னோமா? இல்லை வாண்டடாக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னதற்கான காரணம், தயவு செஞ்சு தாவேக்காரங்க அப்படி நினைக்காதீங்க. அவர் இரட்டை அர்த்தம் பேசக்கூடிய நபர் கிடையாது. அவருடைய குடும்பம் அப்படி கிடையாது. ஆனால் அதே கருணாநிதியை பார்த்து ஒரு கருணாநிதி சொன்னார் அப்படின்னு சொல்லி, என்னது பாவாடை நாடாவை அவுத்து பார்த்தா ஏதோ ஒரு திராவிட தேசம் தெரியும்னு சொல்லி ஒருத்தன் சொன்னதாக, கருணாநிதி சொன்னதாக ஒருத்தன் சொன்னான். அவனெல்லாம் அன்னைக்கே திமுக காரங்க என்ன செஞ்சுருக்கணும்? எங்கள் தலைவர் அப்படி சொல்லலடா அப்படின்னு சொல்லி ஓட விட்டுருக்கணும். இன்றைக்கும் அவன் தான் திமுகவினுடைய முக்கியமான பேச்சாளர். அவனை இப்பவும் வச்சு பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்போ கருணாநிதி அவர்கள் இப்படி சொன்னார் அப்படிங்கிறத நாம் கேட்கணுமா வேண்டாமான்னு கேட்டால், இப்போ திமுக காரன்ட்ட போய் கேட்டோம்னா அதெல்லாம் ஃபேக்கு தெரியுமா? இவனுங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உன்னை மக்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அதெல்லாம் ஃபேக். உன்னை மக்கள் நம்பிக்கிட்டே இருக்காங்களா, அது உண்மை. அது பொய்யா இருந்தாலுமே அது உண்மை 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 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் என்ன சொன்னாலுமே அது பொய்யா தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் எங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு.